ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸோ நாகேஷ், சந்திரபாபு, என்எஸ் கிருஷ்ணன் இயக்கிய படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் ஸோ இயக்கிய படங்களை பார்ப்போம். 1971 வெளிவந்த முகமது பின் துக்ளக். ஸோ மனோரமா, சுகுமாரி மற்றும் பலர் நடித்திருந்தார். இந்த படம் சுமாராகவே ஓடியது. அடுத்து 1972 வெளிவந்த மிஸ்டர் சம்பத். முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன், ஷோ மற்றும் பலர் நடித்த படம். இந்த படமும் சுமாராகவே ஓடியது. அடுத்து 1975 வெளிவந்த யாருக்கும் வெக்கமில்லை. சிவகுமார், ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்தது. இந்த படமும் சுமாராக ஓடியது. அடுத்து 1976 வெளிவந்த உண்மையே உன் விலை என்ன. முத்துராமன், பத்மபிரியா, எஸ்.ஏ. அசோகன் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படமும் சுமாராக ஓடியது. அடுத்து 1977 வெளிவந்த சம்போ சிவசம்போ. இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை. இந்த 5 படங்களும் சோ இயக்கிய படங்களாகும். அடுத்து நாகேஷ். 1985 வெளிவந்த படம் பார்த்த ஞாபகம் இல்லையோ. இந்த ஒரு படத்தில் மட்டுமே நாகேஷ் இயக்கியிருந்தார். ஆனந்த் பாபு, ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம். இந்த படம் படுதோல்வி அடைந்தது. அடுத்து சந்திரபாபு. 1966 வெளிவந்த படம் தட்டுங்கள் திறக்கப்படும். சந்திரபாபு, கே.ஆர். விஜயா, சாவித்திரி மற்றும் பலர் நடித்த படம். இந்த ஒரு படத்தை மட்டுமே சந்திரபாபு இயக்கியுள்ளார். இந்த படமும் படுதோல்வி அடைந்தது. அடுத்து என்எஸ் கிருஷ்ணன். 1952 வெளிவந்த படம் பணம். சிவாஜி நடித்த 2வது படம். இந்த படத்தை என்எஸ் கிருஷ்ணன் இயக்கியிருந்தார். கலைஞர் வசனம் எழுதியிருந்தார். படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது. ஆனால் 100 நாள் போகவில்லை. சிவாஜி, பத்மினி மற்றும் பலர் நடித்த படம். அடுத்து மணமகள். 1951 வெளிவந்த படம். இந்த படத்தையும் என்எஸ் கிருஷ்ணனே இயக்கியிருந்தார். இந்த படத்திற்கும் கலைஞரே வசனம் எழுதியிருந்தார். இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது. என்எஸ் கிருஷ்ணன், டி.ஏ. மதரும் மற்றும் பலர் நடித்த படம். சரி வியூவர்ஸ், இந்த கடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கருத்தை சந்திக்கிறேன். நன்றி.